அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தி தன்னுடைய காலை மாற்றி அமர்ந்தது அப்படின்னும், நந்தி தன்னுடைய தலையை வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்படி நந்தி கால் மாற்றி அமர்ந்தது, உயிருடன் எழுந்து காலை மாற்றி அமர்ந்தது அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க. இது ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கோவில்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும். அதாவது ஏன் இப்படி நந்தி காலை மாற்றி அமர்ந்தது, அதே போல் நந்திக்கு ஏன் இந்த மாதிரியாக செய்கிறாங்க. ஒரு சில சிலைகளில் அப்படியே தத்ரூபமாக ஒரு சில விஷயங்கள் படிந்திருக்கும். இதெல்லாம் எப்படி, ஏன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் திருவண்ணாமலையில் இப்படி நந்தி காலை மாற்றி அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்னதான் சொல்றாங்க, இதை நாம மாற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக நான் சொல்கிறேன். அதே போல் திருவண்ணாமலையை பற்றி உங்களுக்கு மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் ஊர் பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மேலும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக சுபகாரியம் நடக்கலையா? திருமணத்துக்காக எவ்வளவோ ஏற்பாடு செஞ்சோம், அந்த திருமணம் கைகூடி வரலை, எங்கள் வீட்டில் சுப நிகழ்வு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னெல்லாம் வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதுக்கு சரியான பரிகார பலன்கள் செய்யும் போது நிச்சயமாக அதை மாற்ற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் அருகில் கால் மாற்றி அமர்ந்த நந்தி இருக்கும். இது தன்னுடைய தலையை வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி இந்த நந்தி அமர்ந்திருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சிவனுடைய ஆலயங்களில் கருவறை ஈசனை எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நந்தியையும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் இந்த நந்தி மட்டும்தான். நந்தியிடம் அனுமதி பெறாமல் சிவனையே நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நந்தி அப்படின்னு சொன்னால் ஆனந்தத்தை தருபவர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நந்தியை வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள மொத்தமாக 8 நந்திகள் இருக்குது. ராஜகோபுரத்தை நம்ம கடந்ததும் 5வது பிரகாரத்தில் முதல்ல நம்ம கண்ணுக்கு மிகப்பெரிய நந்தி ஒன்று தென்படும். அந்த நந்தி சுமார் 12 அடி உயரமாக இருக்கும். ஆயிரங்கால் மண்டபம் அருகிலே இருக்கக்கூடிய நந்தியை வல்லாள மகாராஜன் அமைத்ததாகவும் கல்வெட்டு குறிப்புகளில் சொல்கிறாங்க. நந்தியை சுற்றி 4 தூண்கள் கொண்ட மண்டபமும் இருக்கும். முக்கியமாக மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இந்த நந்திக்கு 108 பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பழம், காய்கறிகள், இனிப்பு வகைகள், ரூபாய் நோட்டு அப்படின்னு 108 வகையான பொருட்களால் அலங்காரம் செய்வாங்க. அது பார்க்கவே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த அலங்காரத்தை கண்டுகளித்தா சர்ப்பதோஷம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். எல்லா கோவில்லையுமே நாம் இந்த நந்தியை பார்க்கும்போது சிவன் ஆலயங்களில் ஈசனை பார்த்தபடி இருக்கக்கூடிய நந்தி இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கிறது போல இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நந்தி அப்படி இல்லை. அந்த நந்தி தன்னுடைய வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கிறது போல இருக்கும். இதனுடைய வித்தியாசமான வடிவமைப்பின் பின்னணியில் ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை கோவிலை ஒரு முகலாய மன்னன் கைப்பற்றினார். அவன் அந்த கோவிலுக்குள்ள நின்று கொண்டிருக்கும் போது 5 சிவபக்தர்கள் ஒரு காளை மாட்டை சுமந்து கொண்டு வர்றாங்க. உடனே இந்த முகலாய மன்னன், எதற்காக இந்த காளை மாட்டை சுமந்து செல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவபக்தர்கள், இது எங்களுடைய ஈசனை சுமக்கக்கூடிய வாகனம், ஈசனை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது எங்களுக்கு இந்த பிறவியில் கிடைத்த மிக பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் முகலாய மன்னனுக்கு கோபம் வருது. நான் இந்த காளை மாட்டை ஏதாவது நான் செய்கிறேன், அதாவது நான் அந்த காளை மாட்டை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஈசன் வந்து அதை ஒன்றாக அதாவது இந்த காளை நான் வெட்டுகிறேன் அப்படின்னு. உங்கள் ஈசன் வந்து அதை சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏளனமாக முகலாய மன்னன் கேட்குறாரு. அதோடு இந்த மாட்டை அதையும் அப்படியும் செய்கிறாரு. அதிர்ச்சி அடைந்த சிவபக்தர்கள் அண்ணாமலையார் சன்னதிக்கு ஓடி வராங்க. ஓடி போய் கண்ணீர் மல்க முறையிடுறாங்க. அப்போது ஒரு அசரறி ஒலிக்குது. வடக்கு திசை நோக்கி போங்க, அங்கே என்னுடைய பக்தன் ஒருவன் ஓம் நமச்சிவாய என்று சொல்லியபடி அமர்ந்திருப்பார், அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு அசரறி ஒன்று அண்ணாமலையார் கோவிலேருந்து வருது. இதையடுத்து சிவபக்தர்கள் வடக்கு திசை நோக்கி போகிறாங்க. அங்கு வாலிபன் ஒருவன் ஓம் நமச்சிவாய என்று சொல்லியபடி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவனை பார்த்ததும் சிவபக்தர்களுக்கு நம்பிக்கை வரல. இந்த சிறுவனா வந்து காளை மாட்டுக்கு உயிர் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த வினாடி அவர்களை நோக்கி புலி ஒன்று பாய்ந்து வருது. அப்போது அந்த வாலிபன் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி புலியை தடுத்து நிறுத்துறான். இதனால் சிவபக்தர்களுக்கு அந்த சிறுவன் மீது நம்பிக்கை வருது. அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ளே நடந்ததை சொல்கிறாங்க. உடனே அந்த வாலிபன் கோவிலுக்கு புறப்படுறான். கோவிலுக்குள் வந்ததும் 2 துண்டாக வெட்டப்பட்டு கிடந்த அந்த காளை மாட்டை பார்க்குறான். கண்ணீர் மல்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறான். அவன் சொல்ல சொல்ல அந்த வெட்டுண்டு கிடந்த மாடு ஒன்றாக இணைந்து உயிர் பெறுது. இதை கண்டதும் முகலாய மன்னனுக்கு ரொம்பவே ஆச்சரியம் தாங்க முடியல. அதே போல் சிவபக்தனை பார்த்து இந்த வாலிபன் ஏதோ சித்து விளையாட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு போட்டி வைக்கிறாங்க. அதில் இந்த வாலிபன் வெற்றி பெற்றால் என்னிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் இந்த ஆலயத்துக்கு நான் தந்து விடுகிறேன், இல்லைன்னா இந்த ஆலயத்தை இடித்து தகர்த்து விடுவேன் அப்படின்னு அந்த மன்னன் சொல்கிறான். அவனுடைய இந்த சவாலை வாலிபன் ஏற்றுக்கொள்கிறான். அதாவது உடனடியாக முகலாய மன்னன் ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை கொண்டு வர உத்தரவிடுறான். இந்த மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படைங்க, அவருக்கு உண்மையாகவே சக்தி இருந்தால் அவை பூக்களாக மாறட்டும் அப்படின்னும் அவன் உத்தரவுப்படி மாமிசத்தை அண்ணாமலையார் அருகில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது அந்த வாலிபன் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கிறான். அடுத்த வினாடி அந்த மாமிசங்கள் எல்லாமே பல்வேறு வகையான பூக்களாக மாறுது. இதையும் முகலாய மன்னனால் நம்ப முடியல. ராஜகோபுரம் அருகில் இருக்கக்கூடிய நந்தி அருகில் வந்தான். இந்த நந்தியை பார்த்தவன், இந்த நந்திக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியுமா, அப்படி கொடுத்தாலும் அந்த கால்களை மாற்றி அமர வைக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுறான். இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட வாலிபன் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கிறான். இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல அந்த நந்தி உயிர் பெற்று எழுது. தன்னுடைய கால்களை மாற்றி அமர்ந்து இதை கண்டதும், அந்த மாற்றி அமரக்கூடிய காட்சியை கண்டதும் அந்த முகலாய மன்னனுக்கு கை கால்லாம் நடுங்குது. என்னடா அவன் இப்படி நடக்குது, இது உண்மையா பொய்யா, இங்கே நடக்கிறது கனவா நனவான்னு தெரியாமல் முழிக்கிறான். அண்ணாமலையார் ஆலயத்துக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வெளியேறான். தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறான். அவனுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய அந்த வாலிபன் தான் பிற்காலத்தில் வீரேகிய முனிவராக மாறுறாங்க. திருவண்ணாமலை வடக்கில் இருக்கக்கூடிய சீனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வசித்து வர்றாரு. அவர் நினைவாகத்தான் அந்த ஊரில் ஒரு மடம் இன்னைக்கும் இருக்கு. அவரை போற்றக்கூடிய வகையில் தான் ராஜகோபுரம் அருகே கால் மாற்றி அமர்ந்த நந்தி தன்னுடைய தலையை வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி இருக்கும். இப்படி பல அதிசயங்களை நாம் இந்த திருவண்ணாமலை தலத்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். இப்படி கால் மாற்றி அமர்ந்த இந்த நந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல அதிசயத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலையில் இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுக்கான ஒரு வரலாற்று தகவல்கள் சொல்கிறாங்க. பொதுவாகவே சிவபெருமானுக்கு நாம் சிவபெருமானுடைய அருளை பெறணும், அவரை நாம் வழிபாடு, அவருடைய பக்தியை நம்ம அருளை பெறணும் அப்படின்னாலே நந்தியினுடைய ஒரு அருள் இல்லாமல் நமக்கு சிவனை வழிபாடு செய்யவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நந்தி பெருமானை முக்கியமாக பிரதோஷ நாட்களில் அவருக்கு மிக பெரும் ஒரு வழிபாடுகளும் அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் செய்கிறாங்க. இப்படி இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரும் ஒரு வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பழமையான கோவில்களில் இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நாம் இன்றைக்கும் கேட்டு ரசிக்க முடியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலையில் உண்மையாகவே ஒரு நந்தி உயிரோடு எழுந்து தன்னுடைய காலை மாற்றி அமர்ந்த இந்த சம்பவமானது இன்றைக்கும் ஒரு மிக பெரும் ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.